அரசியலில் வெற்றி பெற 2026 இப்போ எலெக்ஷன் வரப்போகுது 2-3 மாதத்தில். அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல பெரிய பதவி, நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கணும், எம்எல்ஏ சீட் கிடைக்கணும், நல்ல ஒர்க் பண்ணணும், பிரபலமாகணும், அதில் நான் அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சில விஷயங்களை மனசில் வச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக வைர மோதிரம் அணியணும். 2வது செவ்வாய், சந்திரன், சுக்கிரன், இந்த 3ஐயும் ஆக்டிவேட் பண்ணணும். இந்த 3 கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் தான் அரசியலில் மிகப்பெரிய அளவில் கொடிகட்டு பறக்க முடியும். அரசியலில் மிகப்பெரிய கொடிகட்டி பறக்கக்கூடிய முன்னால் இருந்த தலைவர்களுடைய ஜாதகத்தெல்லாம் அரசியல் பார்க்கும்போது சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் 3ம் உச்சத்தில் இருக்கணும், உன்னதமாக இருக்கணும், உச்சம் பெற்று இருக்கணும், நல்ல கிரகங்களோட கூட்டணி இருக்கணும், அல்லது நல்ல கிரகங்கள் பார்வை இருக்கணும். இப்படி இருந்தால் அவங்க அரசியலில் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு மேல் வெற்றி, உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அது என்ன போஸ்டிங்னு தெரியாது, உயர்ந்த இடம், அவர் பேர் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு அரசியலில் வருவாங்க. அப்படி வரணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள சூட்சமங்கள், எல்லார் ஜாதகமும் ஒரு ரகசியம், ஒரு சூட்சமம் இருக்குது. அதை பார்த்து இந்த கிரகங்கள் என்னென்ன அளவில் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது, மொத்தம் 360 டிகிரி, அதில் உங்கள் கிரகங்களுடைய நிலைமை எத்தனை டிகிரிகளுக்கு பார்த்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதை உயர்த்துவதற்கு என்ன பரிகாரமோ அதை செய்து கொண்டால் இந்த வருகின்ற அரசியல் இந்த தேர்தலில் உங்களுக்கு உயர்ந்த இடங்கள் கிடைக்கும். உங்கள் ஜாதகப்படி தான் எல்லாமே, உங்கள் ஜாதகத்திலேயே அந்த சூட்சமங்கள் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வைரம் அணிஞ்சிங்க. வைரம் அணிகிறதுக்கு முன்னால் 3 சுத்திகள் பண்ணணும். அது ஃபோன் பண்ணி கேட்டுங்க. அந்த சுத்திகள் பண்ணி வைரம் அணிஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் மிகுந்த உன்னதமாக இருக்கணும். அது மாதிரி ஜாதகத்தில் உள்ள இந்த 3 கிரகங்களுடைய நிலைமையை அறிந்து அதற்குரிய பரிகாரங்கள் செய்துவிட்டால் கண்டிப்பாக வருகின்ற 2026 தேர்தலில் நீங்கள் உயர்ந்த இடத்துல எல்லாராலையும் பேசப்படுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய அரசியல் தலைவராக, அரசியல்வாதியாக இருப்பீர்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.